ஹலோ காமன் மேன். சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற மெயினான டிஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு 10 வருஷ தேவைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து வச்சுருந்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் பேங்க்னா 2லிருந்து 4% ப்ரைவேட் பேங்க்குங்க ஒரு சிலது வந்து 4லிருந்து 6% வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் படி கண்டிப்பாக வந்து டேக்ஸ் போடுவாங்க. வேற மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய கெயினுக்கு மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ட்டு வந்து டேக்ஸ் வரும். ரெண்டாவது, நீங்கள் 6% இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறதாவே வச்சுக்கிட்டா கூட ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு 5.4% தான் வந்து கையில் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது உங்களுடைய இன்ஃப்ளேஷனோட மச் லோயர். நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க, இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப பின்னாடி வந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுடைய லாங் டேர்ம் கோலாக இருந்தாக்கா, பெட்டர் டு கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன் எஸ்ஐபி ஆர் இன் லம்சம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைப்படி டெப்ட் ஃபண்ட்லேயோ இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்லேயோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லேயோ போட்டு வச்சிங்கனாக்கா, இதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 12லிருந்து 18 வருஷம் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்தது. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பணத்தை ஐடியலாக வச்சுட்டு இருக்கிறதுக்காக இருக்கவே கூடாது. அது உங்களுக்கு வெல்த்தை க்ரோத் பண்ணுறதா தான் இருக்கணும். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.